முந்தானா பரந்தூருக்கு போனாரா யாரோ ஒருத்தர்? ஜோசப் விஜயா? அது எனக்கு தெரியல. அவர் போனாராம். அவர் என்ன சொல்கிறார்? நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. அவர்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது, அதனால தான் இதை நான் கேட்குறேன். நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. விமான நிலையம் வேண்டும், ஆனால் பரந்தூரில் இல்லைன்னு. நான் என்ன சொல்கிறேன், நண்பர் விஜய் அவர்கள் எங்கே அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்கே இருக்கிற விவசாயிகள்கிட்டெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா மத்திய சர்க்கார் அங்கே அந்த விமான நிலையத்தை அமைக்கும். என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எல்லா அரசியல் தலைவர்களும் தற்குறிகள். இவர்களுக்கு பிரச்சனைகள் புரிவதில்லை. அதனால் என்ன பண்ணுறது, நம்ம தற்குறிகளுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. we will do. Thank you. சந்தேகமே இல்லாமல் ஈவேரா பற்றிய உண்மைகளை முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான், பிஜேபி தான். ஏன்னா 2013, if I remember the date, ஏப்ரல் 4 வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈவேரா தேச துரோகி. ஏன்னா 1944 வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளணும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி ஈவேரா. அது மட்டும் இல்லை, 47 ஆகஸ்ட் 15 துக்க தினம், தமிழ்நாட்டில் எல்லாரும் கருப்பு கொடி ஏற்றுங்கன்னு சொன்ன தேச துரோகி. அதனால் ஈவேரா தேச துரோகி. ஈவேரா தமிழ் விரோதி. தமிழ் மொழியின் மீது பற்று இருக்கின்ற எவரும் ஈவேராவை குச்சியால் கூட தொடமாட்டான். தமிழ் விரோதிகள், தீய சக்திகள் தான் ஈவேராவை பற்றி பேசும். ஏன் ஈவேரா என்ன சொல்கிறாரு? தமிழ் காட்டுமராண்டி மொழி, தமிழை படிக்காதே, தமிழை படித்தா நீ பிச்சைக்காரனாக கூட இருக்க முடியாது, அதனால் வேலைக்காரியோட இங்கிலீஷில் பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசு. அதுக்கப்புறம் ஈவேரா தலித் விரோதி. பட்டியல் சமுதாய மக்களின் முதல் எதிரி ஈவேரா. ஏன்னா நம்ம மதுரையில் இருக்கோம். 1939 ஆலய நுழைவு போராட்டம் மதுரை திரு வைத்தியநாதையர் அவர்கள் தலைமையேற்று பட்டியல் சமுதாய மக்களை கோவில் கூட்டின்னு போனார். அதுக்கு உறுதுணையாக யார் இருந்தார்? பெரியவர் முத்துராமலிங்க தேவர். அப்போ ஈவேரா என்ன சொன்னார்? பட்டியல் சமுதாய மக்கள் உள்ளே போகக்கூடாதுன்னா அவர் பயன்படுத்திய வார்த்தை உங்களுக்கு புரியறதுக்காக, மக்களுக்கு புரியறதுக்காக பயன்படுத்தினேன். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பள்ளனும் பறையனும் கோயிலுக்குள் போகக்கூடாது, ஈவேரா சொன்ன வார்த்தை. அப்படி போனால் சூத்திரன் பார்ப்பான் அளவு உயரமாட்டான், பள்ளன் பறையன் அளவு தாழ்ந்து போவான். அப்படின்னா ஏற்றத்தாழ்வில் நம்பிக்கை இருக்கின்ற பட்டியல் சமுதாய விரோதி, எதிரி ஈவேரா. சமூக நீதிக்கான ஆளா இவங்கள்லாம்? சரி, அதே மாதிரியா பெண்களை போகப் பொருளாக விலைக்கு வாங்கி அனுபவித்தவர்கள் திராவிட இயக்கத்தினர். நான் உங்களுக்கு புஸ்தகம் சொல்கிறேன், தலைப்பு சொல்கிறேன், பக்கம் சொல்கிறேன், வரி சொல்கிறேன். சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகத்தில் 34வது பக்கம் முதல் வரியில் என்ன சொல்கிறாரு? ஈவேரா தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார், விலைமாதர் வீட்டிற்கு நண்பர்களோடு போவார். அதாவது சம்போகம் சமஷ்டி சம்போகம், கூட்டு. அதனால தான் இப்போ கூட்டு பலாத்காரம் நடக்குது. ஈவேரா தானே எக்ஸாம்பிள் வச்சுருக்காரு. நண்பர்களோடு விலைமாதர் வீட்டுக்கு போவார். அதுக்கப்புறம் காவிரி ஆற்றங்கரையில் நண்பர்களோடும் விலைமாதர்களோடும் கூத்தடிப்பார். இது என் வார்த்தை இல்லை, சாமி சிதம்பரனார் வார்த்தை. அதனால் கேட்டுன்னு இருக்கிறவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா யார் மேலே கொடுக்கணும்? யார் மேலே? சாமி சிதம்பரனார் மேலே, எம் மேலே இல்லை.